இனிமேலாவது உடம்பு நல்லா பாத்துக்கோங்க சம்மந்தி. தெம்பா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா போடுங்க. அப்புறம் மாத்திரை எல்லாம் விட்டுட்டீங்கன்னா போச்சு. மாத்திரை தான் வாழ்க்கையே விடுது, அதனால அதெல்லாம் போட மறக்காதீங்க. சரி சம்மந்தி. எங்க சம்மந்தி அம்மாக்கானா? ஊருக்கு போயிட்டா. அது ஊருக்கு போயிட்டாங்களா? ஏன் என்னாச்சு? உங்களை விட்டுட்டு அவங்க மட்டும் கிளம்பிட்டாங்க. அது என்ன சொல்றது சம்மந்தி, நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம், கேட்க மாட்டேங்கிறாவ. அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அமைதியா இருங்க, அப்புறம் ரூம்ல சொல்றேன் உங்ககிட்ட. சரி. என்னத்த மாமாவும் நீங்களும் குசு குசுன்னு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? கேக்கிட்டே கொஞ்சம் சொல்லலாம்ல? இல்லம்மா, ரொம்ப பேசக்கூடாதுன்னு இருக்காங்களா டாக்டர், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா? கூட வேற ஏதோ நினைச்சேன். எங்க அம்மா பத்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஏன் நான் ஏன் உங்க அம்மா பத்தி மாமாட்ட சொல்லணும்? அவருக்கே தெரியாதாக்கும். என்ன சொல்றீங்க? இல்லம்மா, அம்மா பத்தி நல்லா தெரியும்ல, அதை சொல்றேன். சரி சரி. வா, ஒண்ணுன்னா அவ்வளவுதான், பெரிய விஷயமா இருக்கிறாவ. பொண்ணு சமையல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா சமைச்சிருந்தாளா? அப்புறம் பால் பாயசம்லாம் சாப்பிட்டீங்களா? அவர் கேட்டாரா? இப்ப அந்த தேவையில்லாத கேள்விலாம் கேக்குற? இல்லம்மா, வந்து இப்பதான் உன் சமையல சாப்பிடுறாரு, அதுக்காக தான் கேட்டேன். என்னை மாட்டி விடுறதுக்கு நீங்க ஒரு ஆளே போதும். தாத்தா, இதோ பேரனே வந்துட்டான். அவங்க தாத்தாவை பார்த்தா இழிப்ப பாரு. பக்கத்துல எங்க அப்பாவும் தான் இருக்காரு. கிட்ட ஏதாவது பேசுறானா? பார்த்தாலும் தாத்தா அப்பையே தாத்தா அப்பைன்னு. அப்பா பேராண்டி வந்து உட்காருவா. அந்தா வரேன் பையே. எங்க போயிட்ட நீ? இவ்வளவு நேரம் கழிச்சு வர? கொஞ்சம் வேலையா இருந்துச்சு தாத்தா, அதான் போயிட்டு வந்தேன். அப்படியா? உங்க அம்மாச்சி ஊருக்கு போயிட்டா? தான் தெரியுமே. அது தெரியுமா? கிட்ட முன்னாடியே சொன்னாலா? இல்ல இப்பதான். அம்மாச்சிக்கு பணம் கொடுத்ததெல்லாம் அப்பா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரே. ஃப்ரெண்டை பார்க்க போனேனா, அதான் லேட் ஆச்சு தாத்தா. சரிப்பா, போய் சாப்பிடு போ. அம்மா ருசியா சமைச்சு வச்சிருக்கா. பால் பாயசம் இருக்கே, செம்ம டேஸ்ட், நல்லா இனிப்பா செஞ்சிருக்கா. போய் சாப்பிடுப்பா முத. பால் பாயசம் அவ்வளவுதான், தீந்துருச்சு. அம்மா, தீந்துருச்சா? எல்லாத்தையும் குடிச்சிங்களா? அதான் எல்லாம் காலி ஆயிடுச்சு. என்னம்மா இப்படி சொல்ற? கொஞ்சமா தானே சாப்பிட்டேன். சரி அதை விடுமா. இப்ப பால் பாயசம் இல்லாட்டி என்ன? தாத்தா கிட்ட சொல்லு, அவர் தானே உனக்கு பால் பாயசம் ஊத்தி கொடுனாரு. எனக்கு வேணாம் தாத்தா, இன்னொரு நாளைக்கு குடிச்சுக்கிறேன். சரிப்பா. என்ன பேரண்ட எந்திரிச்சு போயிட்ட? தாத்தா பக்கத்துல உட்காரு. தாத்தா பக்கத்துல உட்காரான். எனக்கு அங்க இடமே இல்ல, நின்னுட்டே பேசுறேன். என்ன பேராண்டி இப்படி சொல்ற? ரெண்டு பேரும் குண்டாவா இருக்கும், ரெண்டு பேரும் ஒல்லியா தான் இருக்கும். நம்ம தான் சதை போட்டு குண்டா இருக்கா. இப்ப எதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? படுத்து செவனேன்னு தான் நின்னுட்டு இருக்கேன். நான் குண்டா இருக்கேனா? சிம்ரன் மாதிரி ஸ்லிம்மா இருக்கேன். பார்த்து சொல்றீங்க. தாத்தா, உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுறீங்களா? உடம்பு பரவாயில்ல, மாத்திரை எல்லாம் போடுறேன். அப்பைதான் மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுக்குறா. ஐயே, மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்து கொடுத்துரு. பாட்டுக்கு மாத்தி எல்லாம் எடுத்து கொடுத்துறாத. அதை உங்க அப்பா கரெக்டா சொல்லு. பாட்டுக்கு மாத்தி எது கொடுத்துட போறாங்க. நீ என்ன இப்படி சொல்ற? பிரீத்தி நரசம்மா கரெக்டா எழுதி கொடுத்துருச்சு. அவங்க மாமனாருக்கு பார்த்து தான் கொடுப்பேன். பதறாத, கவலைப்படாத, நான் கரெக்டா தான் கொடுப்பேன். நான் எங்க பதறேன், கவலைப்படுறேன். இப்படியாவது உங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த வீட்டு விட்டு துரத்தி விட்டு அம்மா திருப்பி இங்க கூட்டிட்டு பார்த்தா எதுவும் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆச்சு, போய் சாப்பிடு பாப்போ. சரி தாத்தா, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. அப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா. பின்னாடிதான் எங்க அப்பா இருக்காரு, அவட்டே ஒரு வார்த்தை கேளு. உங்க தாத்தா அப்பா தான் கண்ணு தெரிவாங்களோ? சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேக்குற. அம்மா, என்னம்மா இப்பெல்லாம் பேசுற? தாத்தா கேட்காம இருப்பேனா? விருப்பா, அம்மா ஏதாவது பேசுவா. நீ சாப்பிட்டியா தாத்தா? நல்லா தெம்பா சாப்பிட்டேன். அம்மாச்சி வேற ஆள் இல்லையா? 2 உண்ட சாப்பாடு நல்லா உள்ளார போச்சு. சரி தாத்தா. உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இங்க உங்க அப்பா வரல, போன் பண்ணியா? ஏன் நீ போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? நான் போன் பண்ணாலும் அந்த மனசு எடுக்க மாட்டாரு. போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. அது எப்படி நீ சொல்ற? இப்படி என் பையன் நீ போன் பண்ணா எடுப்பான். நீயே போன் பண்ணி கேளு. அம்மா இப்படி பட்டும் படாம பேசுற. அப்படியே இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா எப்படி ஓட்டுறது? என்னதான் புருஷன் மேல மனசுல 1000 சலிப்பு இருந்தாலும் மறுகணமே அதை மறந்துடணும். என்னன்னா அப்படி செய்ய மாட்டேங்கிற. விஷயத்தை போட்டுட்டு குழப்பி பெரிய விஷயமாக்கி வீட்டை ரெண்டாக்கிடுற. இப்ப எதுக்கு இவ்வளவு கிளாஸ் எடுக்கிறீங்க? எனக்கு கரெக்டா தான் இருக்கேன், நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் சொல்றேன். நம்ம சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. சொல்றத நான் புரிஞ்சுக்கணுமாக்கும். ஆமா, யார் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டேன். உங்க அம்மா சொன்னாதான் கேட்பேன். ஆமா, நான் எங்க அம்மா சொல்றதான் கேட்பேன். என்ன உங்களுக்கு? எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க விடாம வெளியே துரத்தி விட்டீங்களே, போதாதா உங்களுக்கு? டியாத்தி, நான் என்ன செஞ்சேன் உங்க அம்மாவை விட்டு போங்கன்னு சொன்னா? இப்ப எதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க? லட்சுமி, கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க, எதுவும் பேசாத. இப்ப என்ன மாச்சு உனக்கு? அப்பயும் உனக்கு நல்லதானே சொல்லுது, அதை எடுத்துக்கிட்டு சரின்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு இல்லாத பொருளெல்லாம் அப்பயும் மேல எதுக்கு போடுற நீயே? ஆமாண்டா, அப்பைய சொன்னா மட்டும் உனக்கு பொட்டுன்னு கோவம் வந்துடும். அம்மா ஊருக்கு போயிருக்கே, என்ன ஏதுன்னு கேட்டியா? வந்து வீட்டுல ஆளக்கானு பதற மாட்டேன். நீ அப்பைய தாத்தலனா அவ்வளவுதான், ரெண்டாக்கிடுவ. தேவையில்லாத பேச்சு மாதிரிலாம் இப்படி பிரிச்சு பேசுற. ஏராண்டி, கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஆமா போங்க தாத்தா. கிட்ட அமைதியா இருந்து என்ன பண்றது? கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுதா? நானே இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே ஏதாவது பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டா எனக்கு எப்படி இருக்கும்? இப்படி ஏதாவது தினமும் பண்ணிட்டு இருந்தா காலேஜில் நிம்மதியா படிக்க முடியுமா? என்னடா, என்ன நம்ம பிரச்சனை உண்டாக்குறேனா? எனக்கு கோவத்தை கிளப்பாத. நான் அமைதியா பேசுறேன்னு நினைக்கலாம், உள்ளார அவ்வளவு கோவம் இருக்கு எனக்கு. அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களே, ஆள் இல்லேன்னு வருத்தம் இருக்கு. யாரும் இந்த வீட்டுல புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. அம்மா பொழுதுனைக்கு நான் இங்கே பார்க்க போறார. லட்சுமி, அமைதியாரு, உங்களையும் பேசிக்குவாங்க. நீ எதுக்கு பேசுற? நான் எதுவும் பேசல. சண்டையெல்லாம் விட்டுருமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு போடுவியா மாட்டியா? சாப்பாடு தான் டேபிள் இருக்கே, இது நீயே போட்டுக்கோ. வேற ஒரு ஆள் பரிமாறணுமாக்கும். காலையில இருந்து வேலை செஞ்சு உடம்பே அலுப்பா இருக்கு. போய் தூங்க போறேன் கொஞ்ச நேரம். அப்பா வருவாரேமா, அவருக்கு சாப்பாடு போடாம நீ போற? வேணும்னா அவர் போட்டுக்குவாரு. தாத்தா,
நான் போய் சாப்பிடுறேன், நீங்க 2 பேரும் போய் பாடுங்க. அம்மாச்சி தாத்தா நீங்களும் போய் பாடுங்க. சரிப்பா. லட்சுமி மருமக தூங்க போயிடுச்சு, அது பிள்ளைக்கு போய் பரிமாறு. சரிங்க. இல்ல போய் நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்க. பரவாயில்லப்பா, அப்பை போறேன், நீ சாப்பிடு. சரி பையே. சம்மந்தி. சொல்லுங்க. என் பொண்ணு பேசுறதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சம்மந்தி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? 1000 இருந்தாலும் இப்படி எயிட்டு பேசக்கூடாது. மாறுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறா. உன் மனசுல கோவம், அகங்காரம் எல்லாமே உங்க அம்மா மாதிரியே அப்படியே தான் இருக்கு. என்ன இருக்கு? உன் பிள்ளையும் காலையில இருந்து வேலை செஞ்சிருக்கு, உடம்பு அலுப்பா இருக்குல்ல, அதான் போய் படுத்துருச்சு. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. பேச பேச எனக்கு மனசு வருத்தமா இருந்துச்சு. இப்பெல்லாம் பேசாதமான்னு சொல்றதுக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் நானும் அமைதியா இருந்தேன். இல்ல நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஐயோ நான் என்ன நினைச்சுக்கிறேன், எதுவும் நினைக்கல, விடுங்க. புஷ்பா பத்தி இப்ப என்ன அப்பயே நல்லா தெரியும். இப்பல இருந்து மருமபுள்ள இப்படியேதான் இருக்கு, கொஞ்சம் கூட மாறல. இன்னும் மாறுவான்னு பாக்குறேன். எல்லாம் மாறட்டும், நம்மளாம் எதுவும் எடுத்து சொல்ல முடியாது. ஆமா அதேதான். நானே என் பொண்ணு மாதிரி எவ்வளவு கோவப்பட்டு இருந்தேன், யார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு கோவமா அங்காரமா இருந்தேன். நல்லா மாறிட்டேன். எல்லாம் மாப்பிள்ள எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு. காதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எல்லா செலவையும் அவர் தான் பார்த்தாரு. ஓ அப்படிங்களா? எல்லாம் சரியாயிடுச்சுங்களா? இப்ப பரவாயில்ல சம்பந்தி, எல்லாம் சரியாயிடுச்சு. பையன் மாதிரி என் பொண்ணுக்கு பொறுமையான மாப்பிள்ளை எங்க தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது. ஏன்னா என் பொண்ணு அவ்வளவு கோபப்படும். எல்லாம் தாங்கிட்டு மாப்பிள்ள அமைதியா இருக்கார்ல. சரி சம்பந்தி, சரி விடுங்க. இதை நினைச்சு நீங்க குழப்பிட்டு இருக்காதீங்க. போய் படுங்க, போங்க, ரெஸ்ட் எடுங்க. சரி சம்பந்தி, நீங்களும் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி. மாத்திரை சாப்பிட்டீங்களா? மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாச்சு. என்னங்க தூங்கலையா? முழிச்சிருக்கீங்க? நானே மெதுவா கதவை திறந்தேன், சரி தூங்கிருப்பீங்கன்னு. ஏங்க என்னாச்சுங்க? நமக்கு எதுவும் இல்லை லட்சுமி. அப்புறம் என்னங்க? மரமோப்புல பேசுறத நினைச்சிட்டே இருக்கேன். என்னங்க நீங்க வேற புத்தி தான் தெரியுமே, நீங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க. நல்லா படுத்து தூங்குங்க. உட்கார் லட்சுமி. நம்ம பேரங்கிட்டையும் அவங்கிட்டையும் எவ்வளவு கோவமா பேசுது, இப்படி நடந்துக்குது. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏய்யா விடுங்க, நீங்க பொறுமையா பேசுங்க. அவ காதல் விழுந்துற போது போய் சண்டைக்கு வந்துட போறா. நம்ம அவ வீட்டுல தான் இருக்கோம். இது அவ வீடு கிடையாது, என் புள்ள வீடு. என் புள்ள கட்டி இருக்குது. புள்ள வீடுதான். என்னமோ சிந்திச்சுட்டே இருக்கீங்க, என்னதான் இது சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்ல முடியல, இதையே கேட்டுட்டு இருக்க. என்ன பேரப்புள்ள சாப்பிடுச்சா நல்லா திருப்தியா? ஏதோ சாப்பிட்டாங்க, சாப்பாடே இறங்கல, கொஞ்சமா தான் சாப்பிட்டா. பேரப்புள்ள பாவம், அது பாட்டுக்கு அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. நல்ல வேலை புஷ்பா மர்மம் மாதிரி இல்ல. நினைச்சு சந்தோஷப்படுத்த வேண்டியதா. லட்சுமி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன விஷயங்க? சொல்லுங்க. இல்ல லட்சுமி, சம்மந்தி கூட எவ்வளவோ நல்லா மாறிட்டாரு. எல்லாம் எவ்வளவு கோப்படுவார். அவரும் பேரனுக்கு சாப்பாடு போட போனியா, அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. என் பொண்ணு பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அச்சச்சோ, என்னங்க சொல்றீங்க? எப்படி இருப்பாரு, முழுசா மாறிட்டாரு லட்சுமி. அவங்க மருமதான் மாற மாட்டேங்கிறா. அவங்க அம்மா மாதிரி இருப்பா. மெதுவா பேசுக, காதலதே விழுந்துற போகுது. கதவு கிட்ட காதை வச்சு விட கேப்பாவ. ஆமா இருக்கலாம். பேசாம இருக்க முடியுமா? மாமியார் மாமனாரு மருமக கிட்ட நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் எடுத்து சொல்லணும். அவ காதலே போட்டுக்க மாட்டேங்கிறா. சுதா மருமக அப்படியா? அவ நம்ம சொன்னது எதுவா இருந்தாலும் சரிதான் கேக்குறா. இந்த புஷ்பா நம்ம சொன்னதை காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? எல்லார் வீட்லயும் இப்படிதான். சரி அதை விடு. பாருங்க, இங்க நடக்கிறது எதுவுமே நீங்க காதலே வாங்கிக்காதீங்க. உங்க உடம்ப பாருங்க. ஆமா, மாத்திரையை சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குங்க. என்ன கதிர் கிடைக்கா போறீங்க? பாட்டு மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குங்க. நானும் நினைச்சிட்டே இருக்கேன், இப்பலாம் இந்த சொத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்தலாம், நமக்கு வேலை முடியும் அப்படின்ட்டு. எனக்கும் வயசாயிட்டே போதுல, பட்டுன்னு ஒரு நாள் போயிட்டேன்னா அப்புறம் பின்னாடி எல்லாருக்கும் கஷ்டம் தானே. எதுக்கு இது மாதிரிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் இப்படி ஆகாதுங்க. இப்ப ஏன் இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் எடுக்கிறீங்க? போயிட்டீங்கன்னா உங்க பின்னாடி நானும் வந்துருவேன். கூட ஒரு வீடு எழுதி கொடுத்தேன் லட்சுமி, அதுல வேணா நீ இருந்துக்கோ. போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்துக்கோ, யாருக்கும் எந்த தொந்தரவும் வந்துடாது. பாருங்க, வார்த்தையை சொல்லாதீங்கன்னா இதையே பேசிட்டு இருக்கீங்க. இப்பதானே ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா வந்திருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்படியே பண்ணீங்க அப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், பாத்துக்கோங்க. பொதுவா சொல்றேன், அவ்வளவுதான். 100 வயசு வரைக்கும் அப்படியே உயிர் வாழ்ந்துருவோமா சொல்லு பாப்போம். யாருக்கும் இறப்பு காலம் 60 70 தான். இப்பெல்லாம் ஆனா சீக்கிரமாவே வந்துருது. போது நிப்பாட்டுங்க. நானும் எவ்வளவு வாட்டி சொல்றேன், மாறி வார்த்தையை பேசாதீங்கன்னா இதையே தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் சொல்றதாங்க நடக்கும். நான் பேசவே மாட்டேன், பாத்துக்கோங்க. பேசலாம், யார்ட்டவே நான் பேச போறேன் சொல்லு. வாயை முடிச்சிருங்க. வாட்டி இந்த வார்த்தையை பேசுனீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு. சரி பேசல. இப்பதான் சொல்றதை கேக்குறீங்க. அதெல்லாம் சொத்தை பிரிக்கிறதெல்லாம் பாத்துக்கலாங்க. லட்சுமி நல்லா இருக்கும் போதே சொத்தையெல்லாம் பிரிச்சு கொடுத்தோம்ல. யாருக்கு என்ன பங்கு எல்லாமே நம்ம இருக்கும் போதே எழுதி கொடுத்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அதே மாதிரிதான் நகை சொல்றேன். நகை நம்ம இருக்கும் போதே எல்லாருக்கும் நான் கொடுத்தணுங்கிறீங்களா? கசியான காலத்துல 10 பவுன் நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்களே, அதை போய் இப்ப எல்லாருக்கும் கொடுத்தணுமா? ஒத்தச்சு நான் யாருக்குன்னு கொடுப்பேன். அதான் சண்டையே பெருசாயிடும். சரி அதை பின்னாடி பாத்துக்கலாம் விடு. இப்போதைக்கு யாருக்கு என்ன சொத்துன்னு எழுதி கொடுத்தா போதும். ஆமா அதான் முக்கியம். சரி போதும் நிப்பாட்டுங்க. மேல இதை பத்தி எதுவும் பேச வேணாம். நீங்க கண்ணை மூடி நல்லா தூங்குங்க. மாத்திரையில உங்களை தூக்க மாத்திரை தான் எழுதி கொடுத்துருப்பாங்க. கூட தூங்காம இருக்கீங்கன்னா உங்களால என்ன சொல்றது? இதை கண்ணை மூடிட்டு எதையும் நினைக்காம அப்படியே இருங்க, தூக்கம் வந்துடும். சரி கண்ணை மூடுங்கன்னு சொன்னேன். எங்க படுப்ப லட்சுமி? எங்கேயே படுக்கிறேன். இந்த சோபாலே சாஞ்சு படுத்துக்குவேன், கீழே பாய் போட்டு கூட படுத்துக்குவேன். பக்கத்துலயே படு லட்சுமி, அதான் இடம் இருக்குல்ல. நீங்க தூங்குங்க. நோயின்னு பேசிட்டே இருப்பீங்க. புல்லா சாப்பிட்டாச்சு, எனக்கு தூக்கம் வருது. சரி நான் தூங்குறேன். ஆனா எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்பட்டு இருக்கேன். ஆனா இங்க யாருக்கும் அந்த நினைப்பே கிடையாது. எல்லாரும் அவங்க சந்தோஷத்துல தான் இருக்காங்க. எல்லாமே எனக்கு எங்க அம்மா தான். உங்களே என்னை வேணான்னு உதவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க.
நான் என்ன செய்வேன், என்ன செய்யறதுன்னு தெரியவும் மாட்டேங்குது. எங்க அம்மா தான் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எனக்குன்னு இப்ப யாருமே இல்ல, அனாதை மாதிரி இருக்க மாதிரி தோணுது எனக்கு. அம்மா அப்பெல்லாம் சாப்பிட்டாங்களா? எல்லாம் சாப்பாடு போட்டியா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சியா? எல்லாம் சமைச்சேன். சரி சரி, இப்போ ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? எனக்குன்னு கவலை, நான் அழுதுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்கிட்ட சொல்லலாம்ல, நானும் என்னன்னு கேட்பேல. அதெல்லாம் நீங்க தான் கிட்ட போய் என்ன எடுத்து சொல்றது. சம போயிருங்க. இந்த மாமாவும் சாப்பிட்டாரா இல்லையா? எங்க அப்பா சாப்பிட்டாரு. பரத் ஆளுகானா? எனக்கு என்ன தெரியும், போறப்ப அவன் என்கிட்ட சொல்லிட்டா போறான். பாட்டுக்கு வீட்டுக்கு வரான் போறான், எதுவும் சொல்றதில்ல. நீ ஏதாவது சொல்லியிருப்ப. அம்மா எதுக்கு எடுத்தாலும் சொல்லுங்க, நீயே ஏதாவது நான் சொல்லியிருப்பேன்னு இதே தான் நினைச்சிட்டு இருப்பீங்களோ எப்பவுமே? போதும் போதும், இதோட நிப்பாட்டிக்கோ. ரொம்ப பசிக்குது, வந்து சாப்பாடு போடுவா. என்னது சாப்பாடு போடவா? டேபிள் எடுத்து வச்சிருக்கேல, போய் சாப்பிடுங்க போங்க. நீ தானே சாப்பாடு போடுவ, இன்னைக்கு என்ன போய் சாப்பிடுங்கிற? எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு பாத்திர விலைக்கு எல்லா வேலையும் செஞ்சு படுக்கலான்னு வந்தா நீ இன்னொரு வேலை வைப்பீங்க எனக்கு, சாப்பாடு போடுன்னு. இனிமேட்டு நீங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க. நீ தொந்தரவு பண்ணாதீங்க. ரூமுக்கு வந்தீங்களே, என்ன புஷ்பா சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அதை விட்டுட்டு அம்மா சாப்பிட்டாங்களா அப்பா சாப்பிட்டாங்கன்னு உங்க அம்மா அப்பா பத்தி தானே கேக்குறீங்க. நீ நல்லா சாப்பிட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான். இப்படியே பேசி நடிக்காதீங்க. இத போய் உங்க அப்பா அம்மா பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க. இங்க என்கிட்ட பொய் புல் குடிங்க. பொய் புழுவுல ஒண்ணுமே இல்ல, நேரா இங்கதான் வரேன். உங்க அம்மா அப்பா பார்க்கவே இல்லையா? அப்பா ஆத்தா, அம்மா அப்பா பார்த்தேங்கிறது, நான் பார்க்கலங்கிறது, என்னடி இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? ஆமா, நான் தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன். வீட்டுல எல்லாரும் கரெக்டா தான் பேசுறாங்க. பேசாம போயிரியா? நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் பேசாம இரு. உங்ககிட்ட பேசாம எப்படி? பேசாம வந்து நல்லாவா இருக்கும்? ஆமா அம்மா போயா வீட்டாளுங்க இங்க வந்தாலே எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. இல்லாம உங்க அம்மா வேற கருத்து சொல்றாங்களா, கருத்து எனக்கு இப்படி இரு அப்படி இருன்ட்டு எல்லாத்தையும் நான் கேட்கணுமாக்கும். நான் பாட்டுக்கு ஒத்த ராணியா சந்தோஷமா இருந்த இந்த வீட்டுல இப்ப எல்லாம் போயிருச்சு. என் சந்தோஷமே போயிருச்சு. எனக்குன்னு சந்தோஷம் கிடையாது, என் அம்மாவும் இல்ல. நீ என் பேச்ச கூட கேட்க மாட்டேங்கிற. ஆனா என் பேச்ச நீ கேட்டுட்டு இருப்ப. இப்ப அதுவும் கிடையாது. வெளியே போறப்ப போயிட்டறேன் புஷ்பாம்ப. இப்ப என்னன்னா அம்மா பார்த்துட்டு போயிட்டறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போற. என்னை பார்த்து கண்டுக்க கூட மாட்டேங்கிற. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற. எல்லாம் ஒன்னாலதான், நீ பண்ண காரியத்தினாலதான் இப்படி ஆயிடுச்சு. என்னதான் ஆயிரம் சொல்லு, அம்மா இங்கதான் இருப்பாங்க, அப்பாவும் இங்கதான் இருப்பாங்க. ஈனு இழிச்சாலும் ஊனும் கோவத்தை காமிச்சாலும் இதேதான் நடக்கும், சரியா? சொல்லிட்டீல, கிளம்பு. இருந்து எதுக்கு மேல கோவத்தை உண்டாக்குற? கோவம் தான் என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? மூக்கு கண்ணெல்லாம் உடைச்சிருவேன். கண்ணு தெரியாம அவ்வளவுதான் அலைய வேண்டியதான். நீ தானே கண்ணாடி போட்டிருக்க. போது நிப்பாட்டியா? பேசி அப்படியே சமாதானப்படுத்தலாம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் மனசுல உள்ள காயம் அது அப்படியே தான் இருக்கும், ஆறவே ஆறாது. போ. சரி, உன் காயம் உன்கிட்டயே இருக்கட்டும், பத்திரமா மருந்து போட்டு பாத்துக்கோ. நான் போய் சாப்பிடுறேன். அப்பெல்லாம் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன், நல்லா கொட்டிக்கோ. ஆமா, நல்லா குட்டிக்க தான் போறேன். பால் பாயசம்லாம் செஞ்சிருக்க? எல்லாம் உங்க அம்மா தான் செய்ய சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி சரி, போய் சாப்பிடுறேன். வரேன் பொண்டாட்டி. இப்ப மட்டும் வரேன் பொண்டாட்டியா? ஆளு மண்டை செய்யும் பாரு. மனுஷனுக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையும் கிடையாது, பாசமும் கிடையாது. இப்படி நல்லாதான் இருந்தான், இப்பதான் இப்படி ஆயிட்டான் அந்த ஆளு. ஐயோ மெதுவா பேசணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அவன் இவங்கிறேன் மாமியார் காதுல போச்சு, மாமியார் காதுல போச்சு, சண்டையே உண்டாக்கிறோம். பேசாம படுத்தலாம்டா சாமி.